பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 5வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை என்பதாக. தேவனால் அழைக்கப்படுதல், கால்டு பை காட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவனுக்கென்று ஊழியம் செய்வதில் முதலாவது அழைப்பு காணப்பட வேண்டும். தகுதியை வைத்தோ திறமையை வைத்தோ செய்யும் தொழிலை வைத்தோ கர்த்தருடைய வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அதை செய்யலாகாது. இது மாற்ற முடியாத ஒரு கொள்கை. அடுத்த வசனம், இயேசு கூட தன்னை தமது பிரதான ஆசாரியராக நியமிக்கவில்லை என்று கூறுகிறார். பிதா தாமே அவரை நியமித்தார் என்று இயேசு கூறினார். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார் என்று வசனம் கூறுகிறது. அப்படியானால் நம் அழைப்பில் நாம் எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். இன்றைய பரிதாபம் என்னவென்றால், இந்தியாவில் உள்ள பெரும்பாலான கிறிஸ்தவ அமைப்புகள், ஊழியர்கள், பாடல் பாடுகிறவர்கள், நடனத்தினால் கவர்ச்சிக்கிறவர்கள், கூச்சலிடுபவர்கள் சம்பாதிக்க மாத்திரமே வேலை செய்கிறார்கள் என்பதை திட்டமாய் தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தில் ஒருவரும் உங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது அவர்களுக்கு ஒரு தொழிலாக மாறிவிட்டது. அவர்கள் தேவனால் அழைக்கப்படவில்லை. ஒரு தொழில் மற்றும் ஒரு அழைப்பு, இவற்றிற்கிடையே நிறைய வித்தியாசம் உள்ளது. ஒரு மருத்துவமனையில் ஒரு நோய்வாய்ப்பட்ட குழந்தை இருக்கிறது. ஒரு செவிலியர் தனது ஷிஃப்ட் டியூட்டியில் 8 மணி நேரம் அதை கவனித்துக் கொள்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த செவிலியர் பின்னர் வீட்டிற்கு சென்று அந்த குழந்தையை பற்றி அனைத்தையும் மறந்து விடுகிறார். அந்த குழந்தை மீதான அவளுடைய அக்கறை 8 மணி நேரம் மட்டுமே. இப்போது அவளுக்கு வேறு வேலைகள் உள்ளது, அதாவது திரைப்படங்களுக்கு செல்வது, தொலைக்காட்சி பார்ப்பது போன்றவை. மறுநாள் அவள் வேலைக்கு செல்லும் வரை அவள் அந்த குழந்தையை பற்றி மீண்டும் சிந்திக்க வேண்டியது இல்லை. ஆனால் அந்த குழந்தையின் தாய் 8 மணி நேர ஷிஃப்ட்டுகளில் வேலை செய்வதில்லை. தன் குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அவள் திரைப்படங்களுக்கு செல்ல முடியாது. அதுதான் ஒரு தொழிலுக்கும் அழைப்புக்கும் உள்ள வித்தியாசம். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் சபையை நிறுவி செவிலியராகவே இருக்கிறார்கள். தாயாக அழைப்பை பெற்றவர்களாக இருப்பது அரிதாகி போய்விட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோ பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல், நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம் என்று பவுல் 1 தெசலோனிக்கேயர் 2:7-8 கூறுகிறார். பவுல் அந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மட்டுமல்ல, தனது வாழ்க்கையையும் போதித்தார். இந்த வழியில் செய்யப்படாத எந்த ஊழியமும் உண்மையில் கிறிஸ்தவ ஊழியம் அல்ல. பவுல் ஊழியத்திற்கான அழைப்பை பெற்றதால் இயேசுவை அப்படி தீவிரமாக சேவித்தார். அவர் அதை ஒரு தொழிலாக எடுத்துக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவுக்கு சேவை செய்வது அற்புதமானது. அது உலகிலேயே மிகப்பெரிய விஷயம். பூமியில் உள்ள எதையும் அதனுடன் ஒப்பிட முடியாது. ஆனால் நீங்கள் அழைக்கப்பட்டால் மட்டுமே. கர்த்தருடைய வேலையை ஒரு தொழிலாக செய்தால் தேவன் விரும்பும் விதத்தில் கர்த்தருடைய வேலையை ஒருபோதும் செய்ய முடியாது. உலகில் உள்ள மற்ற எல்லா வேலைகளையும் ஒரு தொழிலாக செய்ய முடியும். ஆனால் கர்த்தருடைய ஊழியரின் வேலையை தேவனுடைய அழைப்பால் மாத்திரமே செய்ய வேண்டும். கொரிந்திய கிறிஸ்தவர்களிடம் பவுல் கூறினார், அவர்களிடம் 10,000 ஆசிரியர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இன்னும் ஒரு தகப்பன் மட்டுமே இருக்கிறார் என்பதாக. பவுல் தனது மந்தைக்கு ஒரு ஆவிக்குரிய தந்தையாகவும் தாயாகவும் இருந்தார். காரணம், பவுல் செய்தது அவருடைய ஒரு தொழில் அல்ல, அது இயேசுவிடம் பெற்றுக்கொண்ட அவருடைய அழைப்பு. நீங்களும் உங்கள் அழைப்பை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். பின்பு ஆண்டவருடைய அழைப்பில் நிலைத்திருங்கள். மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று ஏதாவது செய்யாதிருங்கள். உங்களுக்கென்று கற்றுக் கொடுத்த ஊழியத்தின் நிறைவேற்ற அந்த அழைப்பில் நிற்க முழு பலத்துடன் செயல்படுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உடைய பிள்ளைகளை லேவியர்களாக ஆசாரியர்களாய் நீர் அழைத்திருக்கிறீரே. எல்லோரும் கற்றுக் கொடுத்த அழைப்பில் உறுதியாய் நிலைத்து நின்று உம்முடைய பணியை உத்தரவாதத்தோடு செய்ய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. சிறிதானதோ பெரிதானதோ எல்லாவற்றையும் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு செய்வதற்குரிய கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே என்றால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ணி கர்த்தர் ஆசீர்வதியும். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய்
மூலமாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.